Hi friends, welcome to JPR Nest and welcome back to another vlog. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வீட் சைடு வந்துட்டு ஒரு மேரேஜ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவங்களோட மேரேஜ் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹல்தி, ஆக்சுவலி 3 ஹல்தி வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுங்க, செகண்ட் வந்துட்டு மேரேஜுக்கு டே பிஃபோர் வச்சாங்க, தேர்ட் வந்துட்டு சவுல்ட்ரியில். பாப்பா இருந்ததுனால நாங்கள் எதுக்குமே போக முடியல, இங்கே மட்டும் தான் போக முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு பெரியவங்கெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ எங்கள் மாமியார் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பெங்களூரில் இருக்காங்க. இப்போ இந்த மேரேஜ்க்காக கேஜிஎஃப் வந்தாங்க. ஸோ வந்துட்டு எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாமே எண்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வைக்கிறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நானும் என் ஹஸ்பண்டும் வைக்கிறதா பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு முன்னாடி நிறையா பெரியவங்கள்லாம் வச்சுட்டாங்க. ஸோ நிறையா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பாப்பாவை நாங்கள் தூக்கின்னு போயிருந்தோம் ஹல்திக்கு. பட் குட்டி பொண்ணு தூங்கிட்டா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நடுவில் பக்கத்தில் தான் அங்கே மம்மி வீடு இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு. ஸோ பாப்பா தூங்கிருந்தோம், போயிட்டு மம்மி வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டு அங்கே எங்கள் மாமியார் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா நீ ஃபஸ்ட்டு வைமா அப்படின்னாங்க. இல்லை, அவங்க கசின்ஸ் எல்லாம் ரொம்ப பாண்டிங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டே வைக்கிட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அவர் தான் வச்சிட்ருக்காரு. அங்கேருந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க, நல்லா எடுத்து பூசுமா, நல்லா எடுத்து வை அப்படின்னு. சரி, ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேங்க. பாருங்க, பாப்பா தூங்கிட்டா. ரொம்ப ஆசையாக கூட்டிகிட்டு போனேன். அவள் இந்த மாதிரி பார்த்தா எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவா, ரொம்ப ஆடின்னு இருப்பா. பட் என்ன பண்ணுறது, தூங்கிட்டா. பட் இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. ஏன்னா ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் நடக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டேவே. இங்கே தட்டு வரிசையில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப்க்கு எடுத்துன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது, நல்லா பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க என் கோ சிஸ்டர், அவங்க பொண்ணு ரொம்ப க்யூட் அந்த பாப்பா. ஸோ ஆஃப்டர் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நாங்கள் உடனே போய் சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லோரும் பெரியவங்க கூட உட்காரல, நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா போய் உட்காந்தாச்சு. இன்னைக்கு சண்டே, ஹஸ்பண்டோட கசினோட வெட்டிங் இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு வெட்டிங், இப்போ வந்துட்டு என்கேஜ்மெண்ட், ஈவினிங் வந்துட்டு ரிசப்ஷன். ஸோ எல்லாரும் கிளம்பிட்ட போகிறதுக்கு. மகா அழகி ஹாலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்தாச்சு. இந்த ஹாலில் தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் நடந்தது. ஒரே மலரும் நினைவுகளாக இருந்தது. எல்லாம் அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பாருங்க, சம்பிரதாயம் அந்த என்கேஜ்மெண்ட் இது எல்லாம் நடந்துட்டு இருந்தது. பெரியவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஸ்டேஜ் மேலே. எல்லாம் நல்லா போச்சுங்க. இவங்க ஹஸ்பண்டோட செகண்ட் பிரதருங்க. பாப்பா தூக்கி வச்சுன்னுக்கிறது வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு அண்ணாவுடையது. ஹஸ்பண்ட் வந்துட்டு பாப்பாவை கொஞ்சம் இருந்தா, அதை பார்த்து என் பொண்ணு ரொம்ப பொசசிவ் ஆகிட்டா. அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க அப்பா யாரையும் கொஞ்சிடக்கூடாது, அவ்வளோ இதாக. அங்கே பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள், ரியாக்ஷன் எப்படி பண்ணிகிட்டு இருந்தா. அவரு பேசாமல் பாப்பாவை விட்டுட்டே வந்துட்டார். குட்டி பொண்ணு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. சரி, அவளை கன்சோல் பண்ணுறதுக்கு நானும் அங்கே இங்கேன்னு தூக்கின்னு போயிட்டு வச்சுட்டு இருந்தா. அப்படியே அவங்க அப்பாவை தூக்கி வச்சுன்னு விளையாட்டு காமிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே கன்சோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க போயாச்சு. ஸ்டேஜ் மேலே தான் ஃபேமிலி ஃபோட்டோங்க. எப்போவுமே மேரேஜ்னால் அது யூஸ்வல் இல்லைங்களா, எல்லா ஃபேமிலியும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துப்போம் வித்தவுட் மிஸ்ஸு. ஸோ அந்த தான் போயிட்டு இருந்தது. க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் ஆகிட்டு அப்புறம் நேராக சாப்பிட வந்தாச்சு. பாப்பா உக்காந்து அப்பளம் சாப்பிட்டுட்டு இருந்தா, உக்காந்து சும்மா ஆட்டை போட்டுட்டு இருந்தா சாப்பிட்ற மாதிரி. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபுட் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருந்துருது. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் பாப்பா விளையாட வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட்டெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். மம்மி சிஸ்டரும் வராங்க. செகண்ட் சிஸ்டர்னால தான் வர முடியல, ஃபஸ்ட் சிஸ்டர்னால வர முடியல. ஏன்னா அவங்க வீட் சைடு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது கரெக்டாக. ஸோ அதனால் அண்ணாவும் தங்கச்சியும் மிஸ்ஸிங்கு.
நான் மம்மி பாப்பா இவர் ஹஸ்பண்டு தங்கச்சி எல்லாம் கிளம்பிட்டோங்க. பார்ப்பாங்க அழகா இருக்கேன். ஹாய் மீ. என் மம்மி ஒரு அழகி, ரொம்ப ரொம்ப அழகி, பேரழகி. என் மம்மி பேரழகி. அப்புறம் நான் மாட்டிக்குவேன். அவங்க என் மாமியாருங்கோ, நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்களுக்கு 3 பையன், 3 சம்பந்தி வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தாங்கோ. அவங்களுக்கு கால் ப்ராப்ளம் பாவம். பட் அப்போ கூட பர்சனலாக வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அப்புறம் அழகாக அவங்க குரூப் கூட போயிட்டாங்கோ. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க அவங்கள பார்க்கவே. சின்ன பசங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எப்படி ஜாலியாக ஒன்றாயிடுவாங்களோ அந்த மாதிரி ஒன்றாயிடுவாங்க அவங்க. சரின்னு எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட போயிட்டோங்க நாங்கள். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என் மாமனார் அப்பா வந்து இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கீழே அமுச்சு வச்சுட்டாருங்கோ. ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு நேராக ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஃபோட்டோ எடுத்துடலான்னு. ஸோ நான் மம்மி சிஸ்டர் எல்லோரும் வந்துவிட்டோம். என்னோடய செகண்ட் தங்கச்சி அண்ணா வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த ஒரு இதில். பட் என்ன பண்ணுறது, அவள் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நின்று ஃபோட்டோ எப்பவும் போல் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அழகாக எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் என்னுடைய சிஸ்டர்ஸோட பசங்க. அந்த பையன் பேர் வந்து விஷ்ணு, ஃபஸ்ட்டு பேரன். ரொம்ப க்யூட்டாக வந்து மம்மி கிட்ட ஆயான்ட்டு வந்து பேசுவாள். ரொம்ப அழகாக இருக்குங்க அவங்க பேசுறது பார்க்கவே. பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு செகண்ட் சிஸ்டரோட பொண்ணு. அவங்க வந்துட்டு கீழே இருக்காங்க, நாங்கள் வீட்டு மேலே இருக்கோம். ஸோ வந்துடுவா பாப்பா கூட விளையாடுறதுக்கு கூட சரியான வாயாடி, நல்லா சூப்பராக பேசுவாள். அவ கூட பேசின டைம் போடுறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நின்று எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க. இப்போது நாங்கள் எல்லோரும் அகெயின் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க. எல்லாம் 3 ஃபேமிலி, அப்பா அம்மா எல்லோரும் நின்று ஒன்றா அழகாக இருந்தது பார்க்கவே. நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. குட்டி பொண்ணு காலையிலேருந்து என் கூட இல்லவே இல்லைங்க. அவங்க பாட்டியோ அவங்க சித்தாவோ பார்த்துட்டா போதும், என்கிட்டயோ ஹஸ்பண்ட்கிட்டயோ வரவே மாட்டா. அதனால் எப்படியோ வந்து மேலே உட்காந்தாலேன்னு நான் தூக்கி உட்கார வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம். ரிசப்ஷன் போயிட்டு வந்துட்டோம். டைம் இப்போ 12:15 ஆக போகுது.
ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ன்றதுனால அவங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். பாப்பா வந்துட்டு மம்மி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு முகூர்த்தம் 6:00 6:30. ஸோ நாங்கள் இங்கேருந்து 5:00 எங்கே வர சொல்லிட்டாங்க. அப்போது அதனாட்டி பாப்பா தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப பனியாக இருக்குது. பாப்பாவும் தூங்கிட்டு இருப்பா, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ மம்மி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். டே டைமில் வேணால் மம்மி வீட்டில் விட்டுட்டு இருந்துருவோம். பட் நைட்டில் இது வரைக்கும் 7th மந்த் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தால் இது வரைக்கும் அவளை விட்டு இருந்ததே இல்லை. நைட்லலாம் ஒரு நாள் கூட இனிமேல் நாங்கள் போனதே இல்லை அவளை விட்டுட்டு. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, என்ன பண்ண போகிறா தெரியல. பட் பரவாயில்ல, இங்கேருந்து 5 minutes தான் வீடு. மம்மிக்கு ரொம்ப பாப்பா தான் ஃபோன் பண்ண சொன்னேன். ஃபோன் பண்ணால் இங்கேருந்து 5 minutes தான், டக்குன்னு வண்டியில் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். பார்க்கலாம், நாளைக்கு முகூர்த்தம். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முகூர்த்தம்க்கு கிளம்பியாச்சு. டைம் 5:40 ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளம்பி போகிறோம். இன்றைக்கி ரெட் கலர் சாரி தான் வேர் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெஸ் கோட் வந்து ரெட். மேரேஜ் எல்லாம் ரொம்ப நல்லாவே முடிஞ்சுதுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு தான் அவங்க கசின்ஸ் எல்லாருமே யூஸ்வலாக அவங்க பிரதர்ஸ்க்கு யாருக்கு மேரேஜ் ஆனாலுமே எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டுட்டு நின்றுடுவாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் அது வெறுமே பிரதர்ஸ் தான் எடுக்கணுமா ஃபோட்டோஸ், ஏன் நம்ம சிஸ்டர்ஸெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நிற்க வச்சாச்சுங்க. பட் இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸிங், என்ன ரிச்சுவல்ஸ் போயின்னு இருந்தது, அதனால் பாதி பேர் இல்லை. பட் இருக்கிறவங்கள வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுங்க. ஸோ இதுதாங்க என்னோடய ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப பாசமான ஒரு ஃபேமிலி, ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க. பெரியவங்க கூட சரி, சின்னவங்க தான் வந்து நம்மக்கிட்ட பேசணுன்ட்டு இல்லாமல், நம்ம எதுனா பேசாமல் ஏதாவது ஒரு வேலையாக இருந்தால் கூட அவங்களே வந்து பேசுவாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் பசங்களுக்கு வரும் அப்படின்னு. அது ஸோ ட்ரூங்க. என்னோடய அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு காட் அண்ட் அப்பா, டாடி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வி லவ் யூ அ லாட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.